இன்னைக்கு காலையில் மழை பெஞ்சு முடித்தோன்னே நம்ம அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு மாடி தோட்டத்துக்கு போய் இன்றைக்கி வந்து கீரை கடைகளுக்காக பசலைக்கீரையை அறுவடை பண்ணிக்கிட்டேன். இந்த கீரையெல்லாம் பாருங்கள் நல்லா நனைஞ்சிட்டாங்க மழையில், ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி, இந்த முள்ளங்கியில் அந்த இலையை நான் பறிச்சுக்கிட்டேன், அதையும் சேர்த்து போடலான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நல்லா செவந்து பழுத்து போயிருந்தாங்க, அதனால் அவங்களையும் அறுவடை பண்ணியாச்சு. இந்த சிவப்பு மிளகாயை நான் என்ன செய்வேன், கொஞ்சம் காய வச்சுருவேன். அதுக்கப்புறம் நான் வறுத்து அரைச்சி குழம்புக்கெலாம் போட்டுருவேன். அதுக்குள்ளே மழை வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொடையை பிடிச்சிக்கிட்டே இந்த கத்திரிக்காய், சிகப்பு பசலை, ஒரு 3 இலை புளிச்சக்கீரையை பறிச்சுக்கிட்டேன். கீரை கடையை செய்யும்போது நம்ம அந்த புளிச்சக்கீரையை போட்டோம்னா புளி சேர்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால வீட்டு வாசற்படியில் மாவிலை தோரணம் கட்டலான்ட்டு அவங்களையும் பறிச்சிட்டு வந்துட்டு அழகாக கட்டி தோரணமாக என் வீட்டு வாசற்படியில் கட்டியாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு.